ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் அனைவரையும் சந்திப்பதுல பாருங்க ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். இந்த நாட்கள்ல சகலமும் நன்மைக்கு ஏதுவாக உங்க வாழ்க்கையில நடக்கிறது. அதற்கான ஒரு வேத வசனம் ரோமரின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறவர்களுக்கு எல்லாம் நன்மைக்குரியவைகளாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் பாருங்க, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறோமா. ஒருத்தர் அழைப்பு தேவன் கொடுத்திருக்கிறார், ஒரு மனிதனுக்கு அழைப்பை கொடுத்தார் என்றால் அவருடைய தீர்மானத்தின்படிதான் அந்த மனிதனை அழைத்திருக்கிறாராம். உதாரணமாக ஆபிரகாம் என்ற மனிதனை அவர் தீர்மானித்தார். எதற்காக தீர்மானித்தார்னா, அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாகும்படி அவரை ஆசிர்வதிக்கும்படியாக தேவன் அந்த ஆபிரகாமை அழைத்து அவருக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுத்தது மாத்திரமல்ல, அவரை வழிநடத்தி ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட இருந்தார், முன்குறித்தாராம். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. தேவனிடத்தில் ஆபிரகாம் அன்பு கூர்ந்தாருங்களா இல்லையா? ஆண்டவர் இடத்துல அன்பு கூர்ந்தார். ஒவ்வொரு வேலையிலையும் பிரச்சனையின் மத்தியிலையும் தேவனிடத்துல போய் ஆண்டவரை பாருங்க வானத்தை நோக்கி பேசுவார். அவர், ஆண்டவரே எனக்கு பிள்ளை இல்லை, எனக்கு பிள்ளை தருவீரோ அப்படியெல்லாம் கேட்பார். அவர் உரிமையா கேட்பார். எனக்கு ஆபிரகாம் கிட்ட பிடிச்ச ஒரு வார்த்தை என்னன்னா, அவருடைய ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த பிரச்சனையிலுமே தனியா ஓடி போய் ஆண்டவர் இடத்துல பேசுவார். ஆபிரகாம் பாருங்க, ஒரு 100% நல்ல ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பர்சன், அவர் நல்லவர் அப்படின்னு நான் சொல்றதுக்காக வரல. அவர் நீதிமான் அழைக்கப்பட்டார் தேவனால். அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் என்று அழைக்கப்பட்டாலும் அவர்கிட்ட இருந்த குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுங்களா? ஒரு மனிதன் என்ன தவறு செய்தாலும் அவன் பாருங்க கீழ்ப்படிந்தானோ கீழ்ப்படியிலையா, ஆனா ஆண்டவரிடத்துல உறவா இருந்திருக்கார். 2வது, பலிகளை செலுத்தினான் ஆபிரகாம். எந்த இடத்துக்கு போனாலும் தேவனை முதன்மையாக வைத்து பலி செலுத்தினான். அப்போ ஆண்டவர் ஒருத்தரை முன்குறித்து தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மையாக நடக்கிறது. ஆபிரகாம் விஷயத்துல நான் பார்க்கும்போது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது மாதிரி ஆரம்பத்துல ஒண்ணுமே ஒரு சிம்டம்ஸ் கூட தெரியல. எனக்கு பார்க்கும்போது அந்த இடத்துல போகிற வழியில மிருகங்கள்லாம் செத்து போச்சு. மனைவியும் பாருங்க உட்கார்ந்து அழுறாங்க. ஆனா மனைவி விட்டுட்டு போயில்ல, கணவனை விட்டுட்டு போயில்ல. இன்னைக்கு இருக்கிற மனைவி எல்லாம் காசு இருந்தா கணவனோட வாழ்வாங்க, காசு இல்லைன்னா கணவனை விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா அந்த மனைவி பாருங்க சாராள், கணவன் ஒரு ஏற்கனவே பணக்கார ஒரு வீட்டுக்காரர் தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஆனா விக்கிரகம் செய்கிறதுல ஒரு நம்பர் 1 அப்படின்ற ஒரு ஃபேமிலியா இருந்திருக்காங்க அவங்களுடைய அப்பா, ஆபிரகாமுடைய அப்பா. ஆனா இவங்க கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போகணும், நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்த உடனே போறாங்க. போகும்பொழுது பாலைவனத்துல பாருங்க மிருகங்களை கூட்டிட்டு போறாங்க. மிருகங்கள், இவர் கூட பாருங்க 2000 பேர் வேலைக்காரங்களும் கூட்டிட்டு போறாங்க. ஆனா போகிற வழியிலேயே மிருகங்கள் எல்லாம் பாருங்க, மிருகம்னா ஆடு மந்தைகள் எல்லாம் கூட்டிட்டு போறாங்க. மிருகம்னா காட்டு மிருகங்கள் இல்ல. இவங்க ஏற்கனவே வசதியானவங்கன்றதுனால இவங்க கிட்ட இருக்கிறது எல்லாமே கூட்டிட்டு தான் போறாங்க. அப்போ போற வழியிலேயே எதை நம்பி இருந்தாங்களோ, இவங்க எதையெல்லாம் நம்பிட்டு இருந்தாங்க, ஒருவேளை நம்ம கூட இருந்து நம்ம சொத்து பத்துல எல்லாத்தையும் தூக்கிட்டு போக முடியலன்னா கூட ஆடு மாடு அந்த காலத்துல இருந்ததெல்லாம் ஓட்டிக்கிட்டு போயிருக்காங்க போல இருக்கு. ஆனா போற வழியிலேயே செத்து போச்சான். செத்து போய் ஆதாரமா இருந்த அத்தனையுமே பாருங்க போயிடுச்சு. ஆனா ஆண்டவரை பாருங்க அன்பு கூர்ந்ததுனால சகலமும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நன்மைக்கு ஏதுவாக தான் நடந்துச்சு. அவனுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வந்தது. பார்வோன் மத்தியில பிரச்சனை வந்தது. தன்னுடைய மனைவிக்கே பாருங்க அவருக்கு ஒரு பரீட்சை வந்தது. மனைவியே பாருங்க இன்னொருத்தர் தூக்கிட்டு போற அளவுக்கு பிரச்சனை வந்தது. இப்படியெல்லாம் பல பிரச்சனைய ஆபிரகாம் சந்தித்தது போல உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலையும் கூட நிறைய பிரச்சனை. ஆண்டவர் இடத்துல அன்பு கூறுறோம், ஏன் பிரச்சனை வருது? நம்ம ஆண்டவர்கிட்ட உண்மையா தானே இருக்கும், ஆண்டவர் இடத்துல அன்பு கூறுறோமே, ஆண்டவர் இடத்துல ஒழுக்கமா தானே வாழ்றோம், ஆண்டவருக்கு பயப்படுறோமே, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்னோட கேள்வி கூட நிறைய இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கூட பாருங்க ஒரு சவாலாக இருக்கிறது. ஆண்டவர் இடத்துல அன்பு கூறுறவங்களுக்கு பிரச்சனைகள் பலது வரலாம், ஆனா வராமையும் போகலாம். ஆனா ஆண்டவர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துவார். முடிவு நீங்க போய் பார்க்கும்போது பாருங்க, நீங்க வந்த வழியை கொஞ்சம் திரும்பி பாருங்க.
நான் சின்ன வயசுலேருந்து வளர்ந்து, இப்ப நான் கொஞ்சம் திரும்பி யோசனை பண்ணி பார்த்தா, எனக்கு என்ன தோணுது அப்டின்னா, நான் எங்க பிறந்தேன், எங்க வளர்ந்தேன், இப்ப எங்க ஆண்டவருக்காக என் தேவன் என்னை வழிநடத்துறாருன்னு சொல்லி நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா, நான் ஒரு வேள பிறந்த இடத்திலேயே இருந்திருந்தேன்னா, நிச்சயமாக ஆண்டவருடைய திட்டம் என் வாழ்க்கையில நடந்திருக்காது. ஆனா, நான் வளர்ந்த இடத்திலேயே இருந்திருந்தேன்னா, நிச்சயமாக ஒரு வேள என்னை இத பண்ணாத, அத பண்ணாதன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா, தேவன் முன்குறித்த தேவன் பாருங்க, அவர் மீது அன்பு வைத்துட்டமா, என்னைக்கு இயேசு மீது நான் அன்பு வைத்தனோ அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் பல பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறேன். ஆனால் அந்த பிரச்சனையில இருந்து பாருங்க, நன்மைக்கு ஏதுவாக மட்டுமே என் தேவன் நடத்தி இருக்கிறார். நான் திரும்பி பார்க்கும்போது ஒரு வேளை பாருங்க, அந்த பிரச்சனை மும்பரமாயி என்ன அப்படி ஆக்கிடுமோ, இப்படி ஆக்கிடுமோன்னு ஒரு பயம் என்னிடத்துல வந்திருக்கலாம். ஆனா அந்த பயத்தின் மத்தியில தேவன் சொல்லுவார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ பயப்படாதே, ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூட விண்ணப்பம் பண்ணு. நீ கவலைப்படாத, உன் கையை நான் பிடிச்சிருக்கேன், நான் உன் கூட இருக்கேன். இந்த உலகத்துல மிகப்பெரிய வாக்குத்தத்தம் என்னன்னா, நான் உன் கூட இருக்கிறேன். கடவுளே ஒரு மனிதனோட கூட இருக்கிறார் அப்படின்னா, எல்லாவற்றையும் அசாதாரணமாக பாருங்க காரியங்களை செய்ய முடியும். எதெல்லாம் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறோமோ, கடவுள் பாருங்க சாதாரண ஒரு மனுஷனை வச்சுதான் ஆண்டவர் செய்யறாரு. சின்ன மனுஷனை கொண்டுதான் பெரிய ஊழியத்தை கட்டுறாரு. தேவன் அப்படிப்பட்டவராக இருக்கிறார், நல்லவராக இருக்கிறார். அப்போ சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துற தேவனுக்காக நாம் ஜெபிப்போமா? இன்னைக்கு வாழ்க்கையில எல்லாருக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடந்துகிட்டு இருக்கு. அதை நம்ம உணரும்படியாக ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிறோம் சுவாமி. சகலமும் நன்மை அப்படின்ற ஒரு தலைப்புல பார்த்தோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக இப்ப பார்க்கும்போது எங்களுக்கு தெரியல. ஆனா எங்க வாழ்க்கையில ஆண்டவரே எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடத்தியிருக்கீங்கன்னு இதுக்கு முன்னாடி இருந்து நடந்து வந்த பாதையை நாங்க பார்க்கும்போது நன்மையாக தான் தெரியுது. அதனால இப்ப நடக்கிற பிரச்சனை எங்க வாழ்க்கையில பிரச்சனை தொடராது. இந்த பிரச்சனை இதோட ஆண்டவரே, இந்த பிரச்சனை எங்களுக்கு ஒரு சவாலாக, நாங்க ஜெயிக்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாமாக, இது ஒரு பரீட்சையாக இருக்கு. ஆனா இந்த பரீட்சையில நாங்க பாஸ் பண்ண போறோம், அது மட்டும் நிச்சயம். அது என் தேவன் சொல்றீங்க, நீங்க சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நான் நடத்துவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டீங்க. அதன் பிரகாரம் நடத்து வந்ததுக்காக நன்றி. இனி நடந்து ஆண்டவரே நாங்க போறதுக்கு பலனை கொடுத்து வழி நடத்த போவதற்காக நன்றி. ஒவ்வொரு ஜனங்களும் பிரச்சனையை பார்க்காதபடிக்கு தேவன் எது செஞ்சாலும் நல்லது மட்டுமே செய்வார்ன்ற எண்ணத்தை உணர வைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. God bless you.